விஜய் நடிகர் விஜய் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சினிமால இதுல முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறார். கடந்த 3 நாட்களாக துயரத்தில் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழகமுமே துயரத்தில் இருக்கின்ற போது திடீரென்று 3 நாள் கழித்து ஒரு வீடியோவை பதிவு பண்ணி தொண்டர்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணாதீர்கள், என்னை அரெஸ்ட் பண்ணுங்கள் என்று, என்னை சந்தியுங்கள், அரெஸ்ட் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். இதற்குத்தான் நேற்றே முதலமைச்சர் விளக்கம் கொடுத்து விட்டார். ஒரு முத்தான முதலமைச்சர் நேற்றே வந்து இது ஒரு சம்பவம். இது அரசியல் தலைவர்களும் எவ்வளவு ஒரு பக்குவமாக ஒரு சிறந்த ஒரு கருத்தை நேற்று பதிவிட்டிருந்தார். இவர் அரசியல் செய்கிறார். இந்த 41 பேர் இறந்தாங்க இல்லையா, அதை வச்சு இந்த 3 நாட்கள் ஒன்றும் பேசாமல் 72 மணி நேரம் ஆச்சு அவர் கரூர் விட்டு போய். அதுக்கப்புறம் இப்போ வீடியோ பதிவு போட்டு அரசியல்ல என்னை லாபம் தேடலான்னு பாக்குறாரு. அது முடியாது. விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கட்டும், ஆனா அவர் முதலமைச்சர் ஆகலாங்கிறது கனவு காண்கிறாரு. இந்த கூட்டத்தை முதல்ல நாமக்கல் மாவட்டத்துல முடிஞ்சு அந்த கூட்டம் அப்படியே வந்திருக்குதுன்னு தான் உளவுத்துறை சொல்லுது. காவல்துறை, சிறந்த காவல்துறை, நம்மளுடைய காவல்துறை மிக தெளிவாக உளவுத்துறை சொல்லியிருக்காங்க. இந்த தாவேகா கட்சியினர் தான் இதுக்கு இத்தனைக்கு காரணம், விஜய் தான் காரணம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை விஜய் திரித்து கூறி இதுல ஒரு லாபம் பார்க்கலாம் என்று நினைக்கிறார்கள். இதெல்லாம் லாபம் பார்க்க முடியாது. இவர் அரசியல்ல ஜீரோங்கிறத நேற்று இன்னைக்கு நிரூபிச்சிருக்கிறாரு. கட்டாயம் வருகின்ற காலத்திலே விஜயை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழக மக்கள். சினிமாக்களையும் சினிமா நடிகரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது இந்த 3 நாள்லயே தெரிஞ்சு போகும். இனிமேல் விஜய் அரசியல் பக்குவப்படணும், ஆலோசனை கேட்கணும். சும்மா போய் பஸ்ல வாரத்துல ஒரு நாள் 5-7 நாள் 6 நாள் 5 ஸ்டார் ஹோட்டல்ல டீ குடிச்சுக்குவாரு. 6வது நாள் 7வது நாள் பிரச்சாரம் செய்யறது மக்களிடத்திலே, தமிழக மக்களிடத்திலே எடுபடாது என்பதை இந்த நேரத்தில்